இவங்க விசாரிச்சிருந்தாங்கன்னா என்ன மாலதி பண்ணியிருப்பாங்க? தாவேகா நிர்வாகிகளும் தாவேகா தலைவர் விஜய் தான் காரணம் முடிச்சிருப்பாங்க கேஸை. அது அந்த ஒரு நபர் ஆணையம் சொன்னாலும் அப்படியே சொல்லும். புரிஞ்சுக்குமா? இதுக்கு தான் இதை இங்கே வைக்கணுன்ட்டு விடுமுறை கால அமர்வு மதுரையில் 2 டிவிஷன் பெஞ்ச் விசாரித்து முடித்த கேஸை ஒரு சிங்கிள் ஜட்ஜிகிட்ட கொண்டு போய் சம்மந்தமே இல்லாமல் டிவிஷன் பெஞ்சு இதை விசாரிக்க மாட்டேன்ட்டு தூக்கி போட்ட ஒரு மேட்டர். அதே மேட்டர் எடுத்து இவங்க கேட்குறது SOP ஃப்ரேம் பண்ணுன்னு இந்த தூக்கி வர மாதிரி நீ வா இந்தா சிறப்பு போகலாம் இவ்வளோ போங்க இந்த அதிரடிக்காரர் கிளம்ப சொல்லும் போல என்ன நினச்சிட்டீங்க? அப்போ ஒரு அதிரடிக்காரர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த இடத்தில் டிஎஸ்பி நிர்மல்குமாரிடமும் புசியானதிடமும் எச்சரித்திருக்கிறார், இந்த இடத்தில் எச்சரித்திருக்கிறார், இந்த இடத்தில் எச்சரித்திருக்கிறார். அது அந்த பலமுறை எச்சரிப்பு. அதெல்லாம் மீறி போய் கொண்டுட்டாங்க. ரெடி பண்ணியிருப்பாங்களா இல்லையா? உனக்கு 94,000 ரூபா அனுப்பிச்சிட்டு பணம் கேட்டு மிரட்டோன்னு ரெடி பண்ணவனுக்கு தானே இவனுங்க. இது தெரியாது, பெரிய லெவலில் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இவங்க எடுக்கிறது எல்லாம். எப்படி நம்ம மேட்டில் எப்படி பொசுக்கு வெளியில் வந்தோம் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு கஷ்டம் ரொம்ப பெருசாக ஒரு சன்னெல்லாம் கூட்டு போய் நிறுத்தினாங்க. அவர் ஜட்ஜி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீகால் ஆர்டர் போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஆர்டர் ரீகால் பண்ணணும், சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண. ஞாபகம்? இதுக்கு பயந்துக்கிட்டு தான் இன்னொரு கூடுதல் சிபிஐ அதிகாரிகள் என்னிடம் சொன்ன ஒரு தகவலை சொல்லிடுறேன். ஒரு ஐஜி சென்ட்ரல் ஜோன் நிர்மல்குமார் ஜோஷி கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்காரு. அவரோட ஃபோனில் இருக்கிற முக்கியமான ஆதாரத்தை டெலீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாய்ஸ் நோட்டு யாருக்கு போட்டாருன்னு தெரியல, டெலீட் பண்ணிட்டார். இது சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க. டெலீட் பண்ணிட்டதை எழுதி கையில் வாங்கிட்டாங்க. எதுக்கு டெலீட் பண்ண? என்ன இருந்துச்சு அதில்? டெலீட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்போ டெலீட் பண்ணது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நீ தடையை தான் அடிச்சிருக்க. விசாரணை நடக்குது இல்லை, ஸ்டேட் விசாரணையாகவே இருக்கட்டுமே, அதிரடி அவசர விசாரணையாகவே இருக்கட்டுமே. நீ எது டெலீட் பண்ண? அது அவரோட பர்சனல் மெசேஜாக கூட இருக்கலாம், அவங்க மனைவி கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதா இருக்கலாம், நான் பிள்ளைகளை அனுப்பிச்சிருக்கலாம், ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கலாம், மெசேஜ் எனிதிங். நீ ஏன் பாஸ் டெலீட் பண்ண? இன்னொன்று, யாரோட சாட்டில் டெலீட் பண்ணியிருக்கீங்கன்றது இருக்குது இல்லை, மாட்டிங்களா? இது ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக நல்லா சொல்ல முடியாது, விரைவில் சொல்கிறேன். நான் இது நடந்துருச்சா வந்து என்னையா கேட்டேன், மிரட்டிட்டாங்க சார் தாவேக்காரங்களா, ஆடி போயிட்டாங்க. சிபிஐ அதிகாரிக்கு கேட்ட கேள்விக்கு மதியில் நிர்மலம் கிட்டு நாடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னு இவங்க ஆக சிபிஐக்கு போனோன்னு ஏதோ சிக்கல் இருந்துச்சு, பரவாயில்லையே அடடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம காமராஜரை கூப்பிட்டு மின்னம்பலத்தில் ஒரு பிட்டை போட்டு விடு, ஆம்புலன்ஸ் டிரைவர் மிரட்டப்பட்டா நடுங்கி நான் போடு. இங்கே நடுங்கினது ஜோஸ் தங்கையா. அங்கே இருக்கிற ஒரு சிபிஐ அதிகாரி சொன்னார், ஒரு எஸ்பிங்க லிட்டரலாக கால் நடுங்குது. பிகாஸ் தே நோ, உங்களுக்கு தெரியும்ல என்ன உத்தரவு வந்தது, யாருடைய உத்தரவின் கீழ் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று. கரூர் யாருப்பா? மகாராஜா செந்தில் பாலாஜி. யாருடைய உத்தரவில் அவர்கள் செயல்பட்டார்கள்ன்றது அவங்களுக்கு தெரியும்ல. இல்லை, அவருக்கு எது சம்மன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? செந்தில் பாலாஜி. பொறப்பா எலெக்ஷன் 2 மாசம் இருக்குல்ல, எல்லாத்தையும் போய் முடிச்சிட்டானா அவர் சொச்ச காலத்தில் என்னதான் பண்றது? டிசம்பர் 3வது வாரம், நவம்பர் 3வது வாரம் சொன்னீங்க, ஒன்றும் நடக்கல. இருப்பா பொங்கல் நடந்துட்டு தான்ப்பா இருக்கு, தயார்பாடுலாம் நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு அதிரடி தெரியவில்லை. ஒரு செய்தி ஊடகங்கள் வெளியிடுறது இல்லை, ஆப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்களில் நடக்கும். அதுக்கப்புறம் மாற்றங்கள் தெரிகிறதா?